ஐயா வணக்கங்க. வணக்கம். இப்போ என்றைக்கும் இல்லாமல் எப்பயுமே இல்லாத மாதிரி 2026 தேர்தல் காலம் எல்லா வகையிலுமே முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அரசியல் உள்ளடக்கம் என்பது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மையமாக வைத்து தான் அந்த தேர்தலுடைய பல பிரச்சனைகள் பேசப்படும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை என்பது பொதுவான அம்சமாக இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் நான் என்ன மதிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 2014 பாஜக மத்தியில் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் மாநிலங்களை, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவங்களோட உறவு வைப்பது, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அதை தனதாக மாற்றிக்கொள்வது என்ற ஏற்பாடு என்பது பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 வருஷமாக 14லிருந்து 26 வரைக்கும். இதுக்கு ஏராளமான அகாலிதளத்திலிருந்து துவங்கிய வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு 3 கட்சி காணாமல் போனதிலிருந்து பல கட்சிகளை உதாரணங்களாக சொல்லலாம். கர்நாடகத்தில் கூட குமாரசாமியையும் சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழலில் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை அதை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் தங்களை தமிழ்நாட்டில் பலப்படுத்தி கொள்ள முடியும் என்று பாஜக கருதுகிறது. அதற்கான ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் வகுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2016 அம்மையார் இறந்ததற்கு பின்னால் தொடர்ந்து தினகரன் தனியாக சென்றது, ஓபிஎஸ் தனியாக சென்றது, சசிகலா தனியாக சென்றது, செங்கோட்டையன் தனியாக சென்றது, இப்படி பல பேரை அமைப்பு ரீதியாக காலி செய்வது தேர்தல்களில் ஒரு தேர்தலை மையப்படுத்திய கட்சி அதிமுக. அப்போ தேர்தலில் தோல்வியுறுவதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அணிகள், அவங்களுடைய அதிமுக ஆதரவாளர்கள் பெரிய அளவிற்கு சோர்வான மனநிலைக்கு செல்வது, அதன் மூலமாக அந்த இயக்கத்தை அப்படியே குறைச்சி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 45% ஓட்டு வாங்கினவங்க 2016 35, 21 அப்படி குறைஞ்சி கடைசியில் இப்போ 20ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலினுடைய மையம் அதிமுகவை காலி செய்வது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு அணி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் யாரையெல்லாம் சேர்க்க முடியுமோ அவர்களெல்லாம் இணைத்து கொண்டு தான் தேர்தல் களத்திற்கு வருவார்கள். உதாரணத்துக்கு திமுக 5 ஆண்டு காலங்கள் சமூக நல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். கூட்டணி பலமும் இருக்கிறது. ஆனால் என்னென்னா மேலும் மேலும் கட்சிகள் வர்றவங்களை பூராத்தையும் சேர்த்துக்கிட்டு களத்துக்கு வர்றாங்க. 20 கட்சியாக இருந்தது 25 கட்சியாக களத்துக்கு வராங்க. ஆனால் அதிமுக அணியை பொறுத்த மட்டும் இருப்பவர்களை எல்லாம் கலட்டி விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, களத்துக்கு வராங்க. இது 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று என்னென்னா, நீங்கள் திமுக நாங்கள் தான் எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி கிடையாது என்று திமுக தெளிவாக சொல்கிறார்கள். ஆனால் இங்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று பாஜக தரப்பில் சொல்கிறார்கள். எடப்பாடி நாங்கள் தனித்த ஆட்சி அமைப்போம் என்று அவர் சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் இவங்க 2 பேர், அதிமுக திமுக 2 பேருமே தனித்த ஆட்சி, கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் தனித்த ஆட்சி என்கிறார்கள். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் கூட்டணி ஆட்சி, யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கதவை திறந்து வைக்கிறார். ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு மறுக்கக்கூடியவர்களிடம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் செல்கிறார்கள். நான் கூட்டணி ஆட்சியை அமைப்பேன் என்பவர்களிடம் ஒருவரும் செல்லவில்லை. இப்போ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிமுகவினுடைய வாக்குகளை பெருமளவிற்கு குறைப்பது, அதிமுக என்ற இயக்கத்தை இல்லாமலாக்குவதன் மூலம் பாஜக தன்னை 2வதாக நிலைநிறுத்திக் கொள்வது என்பதுதான் இந்த தேர்தலுடைய உள்ளடக்கம் என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். இன்னொரு இது, இப்போ சீட்டு பிரிவுல பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கோவிசிவா எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறீங்க. பட் சீட்டு பிரிப்பிலிருந்தே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை தேமுதிக உள்ளார வந்ததாகட்டும், அது ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட், பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று, திரு ஸ்டாலின் வச்சுக்கிட்டே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகணும். இப்போ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் துணை முதல்வராக இருக்கிறது அப்படிங்கிறதாகட்டும், இது எந்த வகையில் இந்த கூட்டணிக்குள்ளார ஆஃப்டர் எலெக்ஷன் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது என்னென்னா, இன்னும் முடிவுகள் வரவில்லை. முடிவுகள் பெரும்பாலும் திமுகவுக்கு சாதகமாக வரும் என்று தான் மதிப்பீடுகள் இருக்கிறது, கணிப்புகளும் அப்படி தான் இருக்கிறது, தேர்தல் களமும் அப்படி தான் இருக்கிறது. அப்படின்னு வரும்போது அது இப்போ இவங்களுடைய கருத்துக்களை முன்கூட்டி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே திமுக என்ன செய்து விட்டதுன்னா, கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லி தான் எல்லோரும் உள்ளே வந்திருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி என்று ஒப்பந்தம் போட்டு நாங்கள் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று சொல்லி யாரும் எதுவும் முடிவெடுக்கலை. ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணமும் இருக்குது.
கலைஞர் 96 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தார். ஆனால் அப்போ யாரும் இப்போ கிளைமிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரமாட்டோம்ட்டாங்க, சிபிஎம் வராது, சிபிஐ வராது, மதிமுக வராது, யாரும் வரமாட்டாங்க. காங்கிரஸும் தேமுதிக தரப்பிலிருந்து அந்த குரல் எழுந்தால் மற்றவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளாத பொழுது உங்களுக்கு எங்கிருந்து நாங்கள் கொடுக்க முடியும் என்ற கேள்வி திமுகவிடம் இருந்து வரும். நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்கன்றது தானே சொல்கிறீங்க, திமுக இருந்து பதில் வரல ஒன்று. அப்போ இப்போ அது கேம் இல்லை, இப்போ அது பேச மாட்டோம். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு கட்சியும் தங்களது கிளைமை முன்வைக்கிறது இருக்குல்ல, அது இயல்பானது தான். அது ஏதோ அதுக்கு முரண்பாடு, அது இப்போ தேமுதிக இந்த அணிக்கு வரும்னு யாராவது நினச்சாங்களா? இல்லை, திடீர்னு அது நின்னது. அப்போ இப்படி இந்த குரல்கள் எப்பயுமே எழும். ஒன்று அந்த கட்சி அணியினரை சமாளிப்பதற்காக, அவங்களோட பேசுவதற்காக அவங்களே சொல்லக்கூடிய ஏற்பாடாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பேசணும், நம்ம முயற்சி பண்ணோம், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாமல் போச்சுன்னு அடுத்த பதில் வரும். இதெல்லாம் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இதை ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கொள்ளலை. அப்புறம் முக்கியமான விஷயம், தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் அமைக்கும் போது என்னென்னமோ உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்துச்சு. அதை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு சின்ன பசங்க தற்கொலைகள் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் இன்றைய நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று ஒரு 3 தலைவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலும் சரி, இல்லை எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா 1-2 எக்ஸிட் போல்களை பார்த்தாலும் சரி, தாவேகா முந்துகிற மாதிரி இருக்கிறது, அதிமுக பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு. அதை பற்றி உங்களுடைய அதான் இந்த தேர்தலுடைய உள்ளடக்கமே விஜய் திமுக வெர்சஸ் தாவேகா என்ற குரலை தான் முன்வைத்தார். இந்த கேள்விக்குள்ளே இடையில நான் என்ன சொல்றேன்னா, விஜய் என்னுடைய பார்வையிலிருந்து விஜய் அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் என்ற விமர்சனம் ஒன்று பரவலாகவும் இருக்கிறது. அப்போ நீங்கள் அவர் என்ன குரலை எழுப்புகிறார், திமுக தாவேகா அப்படிங்கிறார். அப்படின்னா இதுக்கு இடையில இன்னொரு கேள்வி என்பது இருக்கு. அதிமுகவினுடைய கூட்டணியை உருவாக்கியது யாரு? எடப்பாடி அல்ல, அமித்ஷா. டெல்லியில் வச்சு அமித்ஷா தான் என்ன செய்கிறாரு, இவர் போய் மறைமுகமாக சந்திக்கிறாரு, துணியெல்லாம் மூடிட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஊடகங்களில் வந்தது. ஆனால் என்னென்னா அவர் ட்விட்டரில் போட்டார் கூட்டணி உருவாகி விட்டதுன்னு, போன ஏப்ரல்லே போட்டார். அப்போ அமித்ஷா தரப்பிலிருந்து என்ன கேள்வி வந்திருக்கணும்னா, விஜய் என்ன சொல்கிறாரு, திமுக தாவேகா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அமித்ஷா என்ன கேள்வி எழுப்பி, அமித்ஷா சாதாரண ஆள் கிடையாது, அவர் பெரிய சாணக்கியர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்கணும், நான் உருவாக்கிய அணி அதிமுக பாஜக அணி என்பது நான் உருவாக்கிய அணி, அந்த அணியை மற்றும் பலர் என்று சொல்வதற்கு இன்றைக்கு வந்த நடிகருக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்ற கேள்வி அமித்ஷாவிடமிருந்து வந்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் தரப்பில் அந்த கேள்வியை எழுப்பவே இல்லை, மாறாக அவர்கள் இங்கு களத்திற்கும் வரவும் இல்லை என்கிற பொழுது, விஜய் அப்படிங்கிறது என்னன்னா அவருக்கான ஒரு ஒரு தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு முந்தைய இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பின்னால் ஒரு இளைஞர்கள் சினிமா மோகம் என்ற அடிப்படையில் திரண்டிருக்கிறார்கள். மாற்றம் என்பதற்காக வாக்களித்தார்கள் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. மாற்றம்னா என்ன மாற்றம்னு ஒரு கேள்வி இருக்குது. மாற்றம் அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் வரும்போது அந்த மாற்றத்தை தான் சொன்னார், அவர் பின்னால் சென்றிருக்க வேண்டும். சீமான் வரும்போது மாற்றம் என்று தான் சொன்னால் அவர் பின்னால் சென்றிருக்க வேண்டும். விஜயகாந்த் வரும்போது மாற்றம் என்று சொன்னார். அப்போ மாற்றம் என்பதெல்லாம் அல்ல. மாற்றம்னா எத்தகைய மாற்றம்? இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் எல்லா இடத்திலும் முதலிடத்தில் இருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்போ எதை மாற்ற வேண்டும் என்கிறார்கள்? அப்போ இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டையே தனியாக மாற்றணுங்கிறாங்களா? அப்படியாவது சொல்லணும் ஏதாவது ஒன்று. மாற்றம் என்பதனுடையது என்னென்னா, சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்ல வைக்கப்படுறவங்க மாற்றம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி மாற்றம் என்றால் கல்வியில் மாற்ற வேண்டுமா? கல்வியில் முதலிடத்தில் இருக்குது. சுகாதாரத்தில் மாற்ற வேண்டுமா? முதலிடத்தில் இருக்குது. மேம்படுத்த வேண்டும் என்பது வேறு, மாற்றம் என்பது வேறு. அப்போ நீங்கள் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், நீங்கள் அடிப்படை கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி, விவசாயம், வறுமையை ஒழிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு மாநிலம் இந்தியா சராசரிகள் முன்னணியில் இருக்கிற பொழுது உங்களுக்கு எந்த வகையான மாற்றம் வேண்டும்? அப்போ மாற்றம் என்று அவர்கள் சொல்வதாக இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி திரண்டிருப்பதை பார்த்தால் ஒன்று தெரிகிறது. அதாவது என்னன்னா, திமுக அதிமுக என்ற 2 பெரிய அமைப்புகள் இந்த 50-70 ஆண்டு காலங்களில் அவர்கள் செயல்பட்ட விதம் இருக்குல்ல, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளி இருக்குல்ல, அந்த நெருக்கம் இருக்குல்ல, அதில் இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடலாம் என்றுதான் நான் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறோம். நீங்கள் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்கிறாரு? சமூக நீதி, மதச்சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை, நீங்கள் அனைவருக்குமான வளர்ச்சி இப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒன்று சொல்கிறார். இந்த பெண்கள் விடுதலை இப்படின்னு சொல்கிறார். இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதனுடைய பிரதிநிதிகளாக களத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா என்று கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது கொஞ்சம் இடைவெளி இருப்பதாக
இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இல்லை ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரை எளிதாக அந்த மக்கள் போய் அணுக முடியுமா, பேச முடியுமா, சந்திக்க முடியுமா? அவர் ஒரு குறுநில மன்னர் போன்று இருக்கிறாரு என்ற விமர்சனங்கள் இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்ற ஆய்வுக்கெல்லாம் அப்புறம் போகணும். ஆனால் அப்படி ஒரு விமர்சனம் இருப்பது என்பது உண்மை. அப்ப ஏழை எளிய மக்களை நெருங்கக்கூடிய வகையில் இவர்களுடைய அந்த உறவு முறைகள் இருக்குல்ல, வேவ் லென்த் இருக்குல்ல, அது இருக்கணும். அது பெரிய கேப் இருக்கு. நீங்க அண்ணா குதிரை வண்டி தொழிலாளியை வேட்பாளராக நிறுத்தினார், மாட்டு வண்டி தொழிலாளியை வேட்பாளராக நிறுத்தினார். ராமநாதபுரத்தில் மன்னரை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மாட்டு வண்டி தொழிலாளி வெற்றி பெற்றார். இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. இன்றைக்கு அது நடக்குமா என்ற கேள்வி வருகிற பொழுது இதுதான் அந்த இடத்துல இளைஞர்கள் முரண்பட்டு நிற்பதற்கான காரணமாக நான் உணர்கிறேன். இதுல திமுகவோ அதிமுகவோ தங்களை மறுபரிசீலனை, அதுல குறிப்பாக இன்னைக்கு இன்னொரு கமெண்ட் இருக்கு, ஜெயலலிதா யார ரோட்ல போற ஆளை கூட வேட்பாளராக நிப்பாட்டும் ஜெயிச்சிருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒருத்தர் வந்தாருன்னா அவரே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அதுக்கு பல பேரை உதாரணமாகவும் சொல்வார்கள். இதெல்லாம் திமுகவிற்கான பாடமாக அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது. ஒவ்வொரு கட்சியும் சுய பரிசோதனை, விஜய்ங்கிற ஃபேக்டரை விட்டுருங்க, ஆனால் அதன் பின்னால் எழுந்திருக்கக்கூடிய உருவம் மனுஷங்க தானே, ஒரு இளைஞர்கள் படை தானே. அவன் எதை சொல்ல வர்றான் சமூகத்துக்கு, நீங்க அதை தற்கூரி என்று மட்டும் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது என்று தான் நானும் மதிப்பிடுகிறேன். அது தற்கொலை என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு இளைஞர்கள் முதல்ல அரசியலுக்கு வருவதே முதல்ல என்ன செய்கிறது அரிதான விஷயம். ஆனால் ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதனுடைய முதல் படி எதுவாக நான் பார்க்குறேன்னா ஒரு ரசிகர் மன்றத்தின் மூலமாக தான் வருவாங்க. ரசிகர் மன்றம் என்பது தான் முதல்ல வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் பொது வெளிக்கு வரக்கூடிய முதல் படி. அதுதான் அங்கே வருகிற பொழுது அவன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதும், ஒரு அரசியல் குறித்த நீங்கள் என்னைக்குமே தலைவராக இருக்கலாம், விஜய் தவறாக கூட வழி நடத்தலாம். ஆனால் வந்தவன் என்ன செய்வான்னா எல்லாருமே தவறா போகக்கூடிய ஆளாலாம் வரவே மாட்டான். நீங்க அதுல தன்னை ஒரு மனிதன் சுய பரிசோதனை செய்து கொள்வான், இது சரியா இது தவறா என்று யோசிப்பான், ஆய்வுக்கு உட்படுத்துவான். இதெல்லாம் மனித குணம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய தலைவன் ஒரு பெரும் கூட்டத்தை தவறாக மட்டுமே வழி நடத்தி விட முடியும் என்பதெல்லாம் நடக்கவே நடக்காது. உலக வரலாறும் அது கிடையாது. விஜய் தவறாக நடத்த வேண்டும் என்று கூட சிந்தனை இருக்கலாம், ஆனால் வரக்கூடியவர்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு வரக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் மாற்றம் என்று அவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்றால் அரசியல் ஆட்சியாளர்களும் மக்களும் இணைந்த ஒரு ஏற்பாடாக அது இருக்க வேண்டும். ரொம்ப அது ஒரு ஸ்டீரியோ டைப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திமுக அப்படியே பெருசா திமுகவோ அண்ணா திமுகவோ மற்றவர்களோ அப்படி மக்களுக்கு அந்நியப்பட்டு போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தவறு. ஏன்னா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு என்ன செய்கிறது இருக்கிறது, கருத்தியல் ரீதியா இருக்கு. அப்ப ரெண்டே விஷயம் தாங்க, ஒன்று திராவிட கருத்தியல் என்ற ஒன்றும் அதற்கு எதிரான வலதுசாரி கருத்தியல் என்ற ஒன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல வலதுசாரி கருத்தியல் தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு எடுபடவில்லை. இப்ப நீங்க இன்னொரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ரெண்டே விஷயம், திமுகவுக்கு மக்கள் 40% வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல தாவேக்காவுக்கும் ஒரு 40% வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 80% வெளிப்பாடு என்ன, பிஜேபிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மாநிலமும் பாஜகவிற்கு எதிராக அந்த கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளப்படும். அப்ப இந்த ஏற்பாட்டை பாஜக அனுமதிக்காது, அதை மறந்துடாதீங்க. அப்படிங்கும்போது நீங்க இன்னைக்கும் ஒன்றியத்தில் அவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு 30% ஒட்டுமொத்தமாக அவங்க ஆதரவாளர்கள்லாம் சேர்த்து அவ்வளவுக்குள்ளதான் நிற்கிது. 70% பேர் ஒரு மதச்சார்பற்ற மக்கள் தான் இந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள். எல்லாரும் மதவெறியர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் தற்குறிகள் என்றெல்லாம் கடந்து விட முடியாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கலாம். இப்ப மேற்கு வங்கமும் சரி, மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக தான் அமைது. மேற்கு வங்கங்கிறது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் இது. அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி பிஜேபி வெகுவாக எதிர்த்தார்கள். அது தமிழ்நாட்டுக்குள்ளார எப்படி வர முடியாதுன்னு நீங்க ஏன் உறுதியா சொல்றீங்க? அதாவது என்னன்னா, ஏன் வர முடியாது அப்படின்னு சொன்னா, நீங்க வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய தன்மை என்பது என்னன்னா, நீங்க இந்த சமூகம் தென் மாநிலத்தினுடைய சமூகம் எப்படின்னு சொன்னா, இது ஒரு இயற்கையோடு கட்டமைக்கப்பட்ட சமூகம், புராணங்களாலும் சடங்குகளாலும் கட்டமைக்கப்பட்ட சமூகம் அல்ல. இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்து பேசுறோம். பெங்களூர்னா என்ன, ஹூபல்லின்னு வச்சிருக்காங்க. ஹூபல்லினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த புராண பெயர்களும் அல்லது ஒரு பீன்ஸ் மர காடு. பெங்களூர் என்பது பீன்ஸ் மர காடு. ஒரு வனங்களை அழித்து தான் மக்கள் உருவாகிறார்கள். அங்கு எது தங்களுக்கு உணவாக கிடைக்கிறதோ அதையினுடைய பெயரை தான் வைக்கிறார்கள்.
நீங்கள் பீன்ஸ் மர காடாக இருந்த ஒன்று அகற்றப்பட்டு அது உணவளித்த ஒரு இடம். அந்த இடத்துல குடியிருந்ததுனால தான் பெங்களூரு அப்படின்னு பேர் வைக்காங்க. நீங்கள் ஹூபல்லி அப்படின்னு சொன்னால் பூக்கும் கொடின்னு அர்த்தம். அதுக்கு பேர் பூக்கும் கொடினா எது பூத்துச்சு? பருத்தி பூத்துச்சு. அங்கே பருத்தி தான் அதிகமாக விளையும். அப்போ அதுக்கு ஹூபல்லி பருத்தி கொடி அப்படிங்கிறது தான் அந்த ஊருடைய பேர். இது இந்த நான் சொல்கிறது எல்லாருமே இந்த சவுத்தில் சொல்கிறேன். நீங்கள் அதே போல் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னாலும் இயற்கையால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். நீங்கள் வந்து திண்டிவனம்னு ஒரு ஊர் பேரை சொன்னீங்கன்னா புளிய மர காடுன்னு அர்த்தம். தில்லை வனம்னு சொல்லிங்கன்னா தில்லைன்னு ஒரு மரம் அடர்ந்த வனம்னு அர்த்தம். கடம்ப வனம்னு சொன்னீங்கன்னா கடம்ப மரங்கள் இருந்த மதுரைன்னு அர்த்தம். மூங்கில் வனம்னா திருநெல்வேலி. இப்படி ஒவ்வொரு வனங்களும் இருந்த பகுதி தான். அதுதான் இங்கேயும். அப்போ நீங்கள் வந்து இயற்கையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் பின்னால் புராணங்களாலும் மற்ற விஷயங்களாலும் இணைக்கிற பொழுது, ஆனால் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளவு நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்களையும் போய் வழிபடுங்க. நீங்கள் வந்து மெக்காவுக்கு போங்க, வேளாங்கண்ணிக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு அவன் எங்கே நிற்கிறாங்கிறது தான் அவனுக்கான வேறு. அவன் வேற குலதெய்வம்னு போய் என்ன செஞ்சிருவான். இப்போ எனக்கு பேர கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கும் காது குத்தி மொட்டையில் அடிச்சிருப்பாங்க. என்ன ஒரு ஊரில் கூட்டு கொண்டு போய் இந்த ஊர் தான் குலதெய்வம்லாம் சொன்னாங்க. என்னடா கிறிஸ்டின் சொல்லுதீங்க குலதெய்வம்ங்கிறீங்க? ஆமாம், அங்கேருந்து இங்கே வந்தது தானே, இருந்தாலும் அங்கே போய் என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம் அப்படின்னு ஒரு மரபு இருக்குங்க. அப்போ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதையும் வச்சுக்கிடுவாங்க, அதையும் வச்சுக்கிடுவாங்க, அதையும் வச்சுக்கிடுவாங்க. ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அதுவாகவே முழுமையாக அவர்கள் மாறிவிட விடுவதில்லை. எனவே தான் நீங்கள் மேற்கு வங்கத்தை பொறுத்த மட்டும் பாஜக வருகிறது அப்படின்னு சொன்னால் வரட்டும், அது என்னன்றதை பார்ப்போம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் அது வந்து மக்களுடைய முழுமையான ஏற்பு தன்மையோடு அது வருகிறது அப்படிங்கிறதுக்கான அது பொருள்கொள் ஆகாது. நீங்கள் வந்து மன்னர்கள் இருந்தாங்க, மன்னர்கள் எல்லாமே மக்களை அடக்கி ஆண்டவர்கள் தான். மன்னன் என்ற சொல்லுக்கே அடக்குதல் என்றுதான் பொருள். மன்னன் என்றாலே அடக்கி ஆண்டவன். நீங்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அடக்குதலுக்கும் இதுக்கும் தான் அப்படியே அடிமணிஞ்சிருப்பாங்களே ஒழிய, ஆனால் எதிர்வினை ஆற்றும் போது மன்னராட்சி தூக்கி வீசப்பட்டு மக்களாட்சியை மனித குலம் ஏற்கும். அதனால வந்து ஒரு கட்சி ஒரு இடத்தில் அதிகாரத்திற்கு வருகிறது என்பதற்காக அந்த ஒட்டுமொத்த கருத்துமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படின்னா காங்கிரஸ் ஏன் வீழ்ந்தது? காங்கிரஸை தான் மக்கள் கொண்டாடினாங்க, அது ஏன் வீழ்ந்தது? காந்தி காலத்திலேயே காங்கிரஸ் வீழ்ந்தது. காமராஜர் என்பவரே என்ன செஞ்சார்? இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து அந்த ஸ்லோகன் நிறைய வரும், காமராஜரே தோக்கடிச்ச ஊருடா அப்படின்னு சொல்லி விஜய் ஆள்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காமராஜரை யாரா தோக்கடிச்சா அப்படின்னு கேட்டால் அண்ணா தோக்கடிச்சாரு. அண்ணா தாண்டா அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர் பாக்கி, அது தெரியாது அவங்களுக்கு. காமராஜரே தோக்கடிச்ச ஊர் எங்க அண்ணன் விஜய் தோக்கடிச்சிருச்சுன்னு நாளைக்கு பேச வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசும்போது யாரா காமராஜரை தோற்கடிச்சான்னு கேட்டால் அண்ணா தான் தோற்கடிச்சார். அண்ணா யாருனா நம்ம கட்சிக்கு கொள்கை தலைவரே அவர் தான் பாங்க. அதனால ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவருடைய நோக்கம் என்பது வேறு, நடக்கிறது என்பது வேறு. நீங்கள் வந்து யோசிக்க தெரிந்த, சிந்திக்க தெரிந்த மனிதர்கள் அரசியலை அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஒருவர்கள் அன்றைக்கு இருக்கிற ஒரு தேவை, அன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு வாக்கு என்பது பதிவாகும். அது வந்து நிலையானது என்று அவர்கள் கருதினாலும் அது மேலே மண் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். நாளைக்கு திமுகவே ஜெயிக்கலாம், அது நிலையானது என்று அவர்கள் கருத முடியாது. இல்லை நாளைக்கு தாவேக்காவே ஜெயிக்கட்டும், அது நிலையானது என்பதெல்லாம் இல்லை. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், சிந்தனை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். மாறும் என்ற ஒரு சொல்லை தவிர அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது, அதை மறந்துடக்கூடாது. இன்னும் ஒரு 2 கேள்வியில் முடிச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, பிஜேபியோட விஜய் வந்து கூட்டு வச்சிருக்காரு இன்டைரக்டோ டைரக்டோ அப்படிங்கிறீங்க. அதிமுகவோட ஓட்டை மட்டும் தான் பிரிப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஏன் திமுக ஓட்டை விஜய் பிரிக்கக்கூடாது? அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் 5 வருஷம் ஓடியதா? இல்லை, நீங்கள் வந்து என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஒரு எதிர்ப்பு அலை திமுக அரசுக்கு எதிராக இருந்தது அப்படின்றது 96 எதிர்ப்பலை ஒன்று இருந்தது, 2011 எதிர்ப்பலை ஒன்று இருந்தது. இந்த 2 எதிர்ப்பலையோடு இதை கம்பேர் பண்ண முடியாது. அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பலை என்பது இல்லை. ஆனால் எதிர்ப்புகள் எப்பயுமே ஒரு ஆளும் அரசின் மீது இருக்க தான் செய்யும். அது அளவீட்டில் குறைவாக இருக்கும். ஆனால் எதிர்ப்பலையும் பெரிய அளவிற்கு இல்லை, ஆதரவலையும் பெரிய அளவிற்கு இல்லை. விஜய்க்கு வந்து எப்படி திமுக காரங்க வாக்களிச்சிருந்தாங்கன்னா எப்படி வாக்களிச்சிருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து என்ன செய்யறது, அதாவது திமுகவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம், சரி இவனை வரட்டுமே அப்படின்னு ஒரு ஓட்டை போட்டிருக்கலாம் இல்லை போட்டிருக்காங்க, எனக்கும் தெரியும். நீங்கள் திமுகவிலிருந்து சென்ற அளவிற்கு அதிமுகவிலிருந்து சென்றது அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னு சொன்னால், எடப்பாடியே சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஜய் நம்மகிட்ட வந்துட்டாரு, நம்ம தான்
அப்படிங்கன்னு சொல்லும்போது விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குறாரு யார், எடப்பாடி. அப்படிங்கும்போது ரெண்டாவது என்னன்னா, அதுக்குள்ள நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதிமுக வந்து தாவேகாவிற்காக காத்து கிடந்தது, தாவேகா வந்தால்தான் திமுக அணியை வீழ்த்த முடியும் என்ற நேரேட்டிவ் யாரால் செட் பண்ணப்பட்டது? அதிமுகவாலே செட் பண்ணப்பட்டது. அப்போ இவர் களத்தில் ஒத்தையில அலைதார். ஆனால் இவர் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் திரளுகிறது. அப்போ அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கருதக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது பெரும்பான்மையானது என்றுதான் அதை மதிப்பிட வேண்டும். எனவே தான் அதிமுக வாக்கு அதிகமாக போகுது. நீங்கள் திமுக சைடிலிருந்து வாக்கு போகுது, அதிமுகவிலிருந்தும் போகுது. புதிய வாக்காளர்கள் இதுவரை ஓட்டே போட வரமாட்டாங்க. 2 பேருக்கு நான் போடலை, நான் ஓட்டே போட வரலைன்னு ஒரு கும்பல் இருந்தான்ல, அவனும் விஜய்க்கு போய் என்ன செஞ்சுருக்கான், வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த எண்ணிக்கை வரும்போது இது ஒரு 20% போய் என்ன செஞ்சிருது, எட்டுது அப்படிங்கிறதான் மதிப்பீடாக இருக்கிறது. எனவே அவர் வந்து ஆனால் அதே நேரத்தில் ஒரு 35% என்ற அளவுக்கு வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார் என்பது அதற்கான கிரவுண்ட் அங்கே இல்லை. அவருடைய வேலைகளும் அப்படி இல்லை. அவர் ஒரு பெரிய கட்சி நெட்வொர்க்கை உருவாக்கி களத்தில் இறங்கி கூட்டணிகள் ஒரு 14 கட்சியை சேர்த்துக்கிட்டு போயிருந்தாருன்னா அதிகாரத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் போனதே 38 தொகுதி தான். 38 தொகுதிக்கு போனார், 55 பேரை கொன்னார், 200 பேர் கைகால் இல்லாமல் போயிட்டாங்க. இது ஒரு மாற்றம் எப்படி வரும்? நீங்கள் வந்து அது வந்து கேள்வியாக இருக்குல்ல. ரெண்டாவது வந்து என்னை யார் வேணாலும் வந்து நான் முதலமைச்சர் ஆன பின்னாடி பார்க்கலாம்ங்கிறாரு. இப்போயே பவுன்சர் தூக்கி கீழே வீசுகிறாங்க. இப்போ யாரும் போய் பார்க்கலாம் முடியாது. அப்போ என்னென்னா அவருடைய வாக்குறுதிகள் வெளியே சொல்கிறது இருக்குல்ல, அது நேற்று 1000 ரூபா சிலிண்டர் விலை கூட்டிட்டாங்க. ஆனால் அவர் 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தாரேன்னு வேறு சொல்லியிருக்காரு. 6ன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 6 எடப்பாடி 3 6 3 9 ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு 1000 ரூபா வேண்டாம், ஓசி பஸ்ஸு வேண்டாம்னு கோஷம் போட்டாங்க. ஆனால் இவர் இப்போ 2500 ரூபா தாரேங்கிறாரு. அப்போ இது எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக சொன்னது, வாக்குறுதிகள் ஏற்படுதல்ல. ஏதோ ஒரு ஓட்டு இவங்க மேலே 2 பேர் மேலே இருக்கிற கோபத்தில் ஒரு ஓட்டு பதிவாயிருக்கு. அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கணும். இன்னும் ஒரு வாக்கு அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் நிலை என்ன? நாம் தமிழர் கட்சியின் நிலை என்னன்னா, அவருக்கு வந்து என்னன்னா, அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நிறைய பேசிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கருத்தியல் அப்படிங்கிறது 97% பேர் நீங்கள் திராவிட கருத்தியலுக்கு ஆதரவானவர்கள். நீங்கள் வந்து தேசியவாதிகளாக இருக்கலாம், பொது உடைமை இயக்கத்தில் இருக்கலாம், ஆனால் இது ஒரு திராவிட பகுதி. இந்த பகுதிக்குள்ளே இந்த கருத்து வேறு விட்டுருக்கு. ஆரியம் திராவிடம் என்ற இரு பிரிவுகள் இருக்கு. அதில் இந்த ஆரியம் என்ற கருத்தியல் தான் இந்த பகுதியை அடக்கியது. அப்போ திராவிட கருத்தியல் எழுதி நிற்கிறது மக்கள் மத்தியில் அது இருக்கு. 3% பேர் இப்பயும் அவங்க என்ன செய்கிறாங்க, தனியாக 3 அது 1 ஏதோ 1. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, எந்த சமூகம் எதால் அடிபட்ட சமூகம் எழுந்து நின்றதோ அந்த கடப்பாறையை நான் தூக்கிட்டு வந்து இதை இடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் யார் ஓட்டு போடுவார்? ஓப்பனாக சொல்கிறாரு, பார்ப்பனிய கடப்பாறை பிராமண கடப்பாறையை எடுத்து வந்து திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு சொன்னால் இதற்கு இது ஒன்றே போதும். அவரை வந்து குழி தோண்டி புதைச்சிடுவாங்க தமிழ்நாட்டில். அது எல்லா கட்சியும் சேர்ந்தே புதைப்பான். அப்போ யாரும் ஓட்டு போட மாட்டான். அப்படிங்கும்போது அவருக்கான நோக்கம் என்பது அதிகாரத்திற்கு வருவதல்ல. அதிகாரத்திற்கு அவரால் வரவும் முடியாது, அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் எதை சொல்கிறாருன்னா, ஒரு கருத்தியலை அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அன்றைக்கு நீங்கள் வந்து அவர் மாப்போசி இருக்கார்ல, மாப்போசியினுடைய செங்கோல் பத்திரிகைன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த செங்கோல் பத்திரிகை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் சவர்க்காரை எல்லாருமே என்ன செய்வாங்க, அவர் வந்து ஆங்கிலேயனுடைய அடிமையாக இருந்தார், இதாக இருந்தார், மன்னிப்பு கடிதம் இன்றைக்கு கூட செய்தி வந்திருக்கு, 6 இப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படிலாம் வரும்ல. ஆனால் மாப்போசி என்ன எழுதிடுவார்னா, சரித்திர நாயகன் சவர்க்கார் அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதுவார். இதுதான் சீமான். அப்போ சீமான் வந்து என்னென்னா, அதாவது அவர் வந்து ஒரு இந்துத்துவா அப்படிங்கிறதனுடைய தமிழ் வடிவமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் மேட்ரு. அதனால் அவரால் நீங்கள் எப்படி பல்ட்டி அடித்தாலும் அவரால் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நீங்கள் அவர் காமராஜரையும் பேசுவார், தேவரையும் பேசுவார், 2 எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் உருண்டுகிட்டு இருந்த வரலாறை பேசுனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு இது இப்போ நீங்கள் சொன்னதால திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாம் நீங்க என்ன சங்கின்னு முத்திரை குத்துறீங்களா? அப்ப விஜயும் சங்கிங்கிறீங்க, அதிமுகவும் சங்கிங்கிறீங்க, சீமானையும் சங்கிங்கிறீங்க. இது வந்து ஒரு காமன் கேள்வியா இருக்குது. திமுகவை எதிர்த்தா உடனடியா சங்கியா? இல்லை, திமுகவை எதிர்த்தால் சங்கி இல்லை, என்ன பேசுகிறார்கள் என்பதிலிருந்து தான் சங்கி. நீங்கள் வந்து அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் சங்கி. இப்போ நீங்கள் வந்து பாசிசம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமா? இல்லை. பாசிசம் என்பதை நம்ம உணர்கிறோம்.
நீங்கள் வந்து ஒரு மசூதிகளை இடிப்பதோ அல்லாட்டி வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் நடத்துவதோ, இங்கே ஒரு பகுதி மக்கள் பதற்றத்தோடையே வாழ்வது என்ற முடிவுக்கு வருவதோ, பெரும்பான்மையினுடைய அழகு என்னன்னா அவர்கள் சிறுபான்மையை எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் பெரும்பான்மையினுடைய அழகு. ஆனால் பெரும்பான்மை என்பது மிரட்டலுக்கு உள்ளது, பெரும்பான்மை என்பது அடிக்கும். இந்த துணியெல்லாம் உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள ஒரு சிறுமியை காஷ்மீரில் வச்சு இது பண்ணுறாங்க, மணிப்பூரில் நிர்வாணமாக ஓடுகிறார்கள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, பல இடங்களில் வேறு வேறு சம்பவங்கள். இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பாஜக அதிகாரத்திற்கு வந்த பின்னால் 8488 மத கலவரங்கள் நடந்திருப்பதாக நாடாளுமன்ற அறிக்கை இருக்குது. இது வந்து ஒரு பாசிச அபாயம் என்று எல்லோரும் மதிப்பிடுகிறார்கள். அதை விஜய் வந்து பாயாசம் என்கிறார். அப்படிங்கும்போது அவர் என்ன பேர் சொல்லி அழைப்பது என்று நீங்களே சொல்லுங்கள். எனவே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நீங்கள் மண்டையை மறைச்சாலும் கொண்டையை மறைக்க முடியலைம்பாங்கல்ல நம்ம ஊரில், அதுதானே கதை. அப்போ அவர் சொல்லக்கூடியதுலேருந்து ஓ அப்போ இது சங்கி போல அப்படின்னு ஈஸியாக என்ன செஞ்சு கருகின வாடை தான் வந்துடுது இல்லை. அப்போ கருகின வாடை வரும்போதே இவங்க இங்கேருந்து கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சது தான் இது சங்கி அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ஒருத்தர் வந்தார்னாலே அவர் திமுகவுக்கு எதிர், அவரெல்லாம் சங்கி அப்படின்னு சொல்லலை. அவர்களுடைய கருத்துகளிலிருந்து தான். நீங்கள் திருவள்ளுவர் இருக்கார்ல, திருவள்ளுவரை வந்து வெள்ளை ஆடை தான் அவர் உடுத்தியிருப்பார் அப்படின்னு யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவர் வெள்ளை ஆடை தான் அவருக்கு உடுத்தப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து உடுத்துறாங்க? அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துகளில் இருந்து தான் வள்ளுவர் இப்படி இருந்திருப்பார் என்று அந்த ஆடையை அவர்கள் அணிவிக்கிறார்கள். அப்போ அவர் வந்து காவி அப்படின்னா அவர் காமத்தை பற்றி கண்டமணிக்கு எழுதி வச்சிருக்காரு யார், வள்ளுவர். அப்போ அவருக்கு போய் காவி என்ன செய்ய முடியாது, உடுத்தவே முடியாது. அவர் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர். எனவே அவருக்கு என்ன செய்யறாங்க, வெள்ளையை உடுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுதான், இது மாதிரி ஒரு கருத்து எதுவாக இருக்கிறதோ அந்த கருத்தில் இருந்து தான் அவருக்கான பெயர் அடையாளமாக வருகிறது. இப்போ இன்னொரு நான் உதாரணம் சொல்றேன். இடது கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட் கட்சின்னு ரெண்டு இருக்கும்ல, ஆனால் ரெண்டுமே இடது கட்சி தான். ஏன் ஒன்றை வலதுன்னு சொன்னாங்க? ஏன் வலதுன்னு சொன்னாங்கன்னா எமர்ஜென்சி அவங்க ஆதரிச்சாங்க. இடது சிபிஎம் வந்து எமர்ஜென்சி ஆதரிக்கல, ஏற்று நின்னாங்க. சிபிஐ எமர்ஜென்சி ஆதரிச்சாங்க. அப்போ மக்களே என்ன சொல்லிட்டாங்களே தெரியுமா, இது வலது அப்படின்ட்டாங்க. அதனால தான் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்பாங்க. ஆனால் அது வலது கம்யூனிஸ்ட் கிடையாது, அது இடது கம்யூனிஸ்ட் தான். ஆனால் அப்படி ஒரு பேர் வருதா, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா வலது என்ன சங்கி என்னன்னு? இதுதான் மேட்ரு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிறப்பான பதிவுகளுக்கு நன்றி சார். நன்றி.